வீட்டோட மருமக. அவங்க சம்மதம் இல்லாம நீ நம்ம வீட்டுக்கு வந்தது தப்புமா. இல்லப்பா, அவங்க சம்மதத்தோட தான்ப்பா இங்க வந்தேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போ, நான் ஒரு 2 நாளையில வந்துடுறேன்னு சொல்லிதான் அனுப்புனாங்கப்பா. அப்பா, நீங்க தனியா இருக்கீங்க, உங்களை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க. அதனாலதான் அத்தை மாமா சம்மதத்தோட தான் நம்ம வீட்டுக்கு நான் வந்தேன். அம்மா, நீ உங்க அத்தை மாமா சம்மதத்தோட நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனா உன் வீட்டுக்கார சம்மதத்தோட தான் நீ நம்ம வீட்டுக்கு வந்தியா? ஐயோ ஆமாப்பா, அவ சம்மதத்தோட தான்ப்பா இங்க நான் வந்தேன். ஏம்மா இப்படி போய் சொல்றா? நம்மளை விட வசதி குறைவான வீட்டுல மாப்பிள்ளை எடுத்தா உன்னால ஒத்து போய் வாழ முடியாதுன்னு தான் அந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன். நீ தான் கேட்க மாட்டேன்னுட்டா. சரி, கொஞ்ச நாள் மாப்பிள்ளை கூட்டிட்டு இங்க வந்துருவான்னு பார்த்தா அந்த வீட்டோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துமா. ஆனா இப்படி வீட்டுக்காரர் வேண்டான்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியா வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அண்ணன் இறந்த சோகம் இன்னும் கூட மாறல. அதுக்குள்ள இன்னொரு சோகத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டியம்மா. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அம்மா, நம்ம மருமகன் உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருமா. அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் மனசை காயப்படுத்தி இருப்பான்னு நினைக்கிறேன். சரவணா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. சரவணா ரொம்ப நல்லவர்ப்பா. என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அவரை வேற கம்பெனில சேர விடாம தடுத்ததுலதான் என் மேல அவருக்கு கோபம் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட மோசமானவர் இல்லப்பா. அப்படின்னா நான் போய் சொல்றேனா? இத பாருமா, இது நோட்டீஸ பாரு. அதுக்கப்புறம் அவரை பத்தி நீ ஏன் புரிஞ்சுக்குவா? அப்பா, இப்ப புரியுதுப்பா எனக்கு. இதுக்கு காரணம் இப்ப புரியுது. இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த சதீஷ் தான் நிச்சயமா இதுக்கு காரணமா இருப்பான். என்னம்மா சொல்றா? ஆமாப்பா, உங்க மருமகன் இப்ப சதீஷோட கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு. அவர் அந்த கம்பெனி வேலையை ரிசைன் பண்ண வச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் தான் நான் சதீஷோட கம்பெனிக்கு போனேன். ஆனா அந்த சதீஷ் மோசமா நடந்துக்கிட்டாப்பா, மோசமா நடந்துக்கிட்டா. சரவணனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வா, உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன்னு சொன்னாப்பா. எனக்கு வந்த கோவத்துல அவனை திட்டிட்டு வந்துட்டேன். அவன் தான்ப்பா சரவண மனசை மாத்தி இதை செஞ்சிருக்கணும். ரோஷினி, சதீஷை நான் பாத்துக்கிறேம்மா. அதுக்கு முன்னாடி மருமக வீட்டுக்கு போய் நடந்ததை சொல்லி மருமகனை எப்படியாவது நான் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா, சரி.